அவனை எப்ப வேணாலும் போலீஸ் புடிச்சிட்டு போவாங்க. அவன் அதுல இருந்து தப்பிக்கணும்னா அண்ணன் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா அண்ணன் அவனுக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏதோ தனா கேட்டானா அண்ணன் அவளுக்காக செய்வாரு. அதனால தனாவை அவன் கூட சேர்த்து வச்சு அவனை காப்பாத்த பாக்குற அதானே? அத்தை இங்க பாருங்க, இவ்ளோலாம் எனக்கு யோசிக்க வராது. கதிர் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏய் போதும், நீ என்ன பிளான் பண்ணாலும் அந்த கதிர் கூட நான் சேருவேன்னு நினைக்காத. ஏய் மாயா, நீ இப்படி தனாக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்படிதான் மண்டபத்துல வச்சு கட்டாயப்படுத்தி அவனை இவ கழுத்துல தாலி கட்ட வச்ச. இப்போ அவளுக்கு பிடிக்காதவன் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பி வச்சிருக்க. இந்த போட்டோவை பார்த்தா நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? தனா புரிஞ்சுக்கோ, நான் இத பண்ணல. இந்த போட்டோவை செவத்துல மாட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷமா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இவ கூட போட்டோல நிக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. ஐயோ, தனா, என்னம்மா இது? இவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுல போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? தனா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏய், நீ நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிதான் தனா அவன் நினைச்சிட்டு இருக்கா. அண்ணனே இவளை வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அண்ணி ஏமாத்தி இவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அது மட்டும் பத்தாதுன்னு மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே ஜானகி அக்காவை எடுத்துக்க சொல்லி இவ அவங்க மனசையே மாத்தி வச்சிருக்கா. எல்லாமே இவ சொல்லிதான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க உண்மைதான் சொல்றாங்க. உனக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்குதான் எல்லாம் பண்றேன். இந்த மாதிரி ஒருத்தனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேன். தனா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஏய், என்ன நீ அவளை போய் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க? நான் அவளை அப்படி பேசாதன்னு தான் சொன்னேன். ஆமா, நான் பைத்தியக்காரிதான். உன்னைய சொந்த அக்கா மாதிரி நினைச்சு பழகினல, நான் பைத்தியக்காரிதான். தனா நான் அப்படி சொல்ல வரல. கையெடு. இந்த மாயா இவ சொல்லிதான் இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். கையை எடு. தனா ப்ளீஸ் கோவப்படாத, சொன்னா புரிஞ்சுக்கோ. கைய விடுன்னு சொல்ற. தனா சத்தியமா சொல்றேன், இத நான் பண்ணல. போய் சொல்லி ஏமாத்தாத மாயா. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? விடு. ஏய் தனா, எதுக்கு அவளை அடிச்ச? ஏய், நீ பேசாத. உனக்கு சேர்த்துதான் இந்த அடி. உன் மேலலாம் என் கை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை அடிக்காம இருக்க. பாரு தனா, மாயாவை எதுக்கு அடிச்ச? உனக்கா? கதிர் என்னடா என்ன? எனக்காக இவ செஞ்சது எல்லாம் போதும். ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு என் லைஃப கெடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு பத்தலையா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவன் நினைச்சதெல்லாம் நடத்திட்டு இருக்காமா. உன் வாழ்க்கையை கெடுத்தா, என் பிள்ளையோட வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டா. அவன் நிம்மதி இல்லாம எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். இப்போ
அண்ணன் அண்ணியையும் பிரிச்சுட்டா. இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் யாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. ஏ பத்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தனா, விடுமா. அவ இது தெரியாம பண்ணிட்டா, விடு. இல்ல பாட்டி, அவ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றா. அத்தை சொல்ற மாதிரி இவ இந்த வீட்ல இருந்தா யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். என் அப்பா அம்மாவையும் பிரிச்சுட்டான். இவ இங்க இருந்தா நம்ம எல்லாரையும் ஒரு நாள் கொன்னுடுவா. இவ இங்க இருக்கவே கூடாது.